ஆல்ரெடி வந்து ஒரு 6 யூனிட்ஸ் வந்து நடத்தி நான் அப்லோட் பண்ணிட்டேன். சரியா? நீ அதை பார்த்துரு, ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடு. அதை வந்து பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் நீ கேளு. சரியா? ஸோ அதில் வந்து என்னென்னா நேஷ்னல் சிம்பிள்ஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். புது புக்கிலலாம் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? மற்றதெல்லாமே நம்ம மோஸ்ட்லி ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஆனால் இதில் என்னென்னா இப்போ 9th ஸ்டாண்டர்டில் ஒரு டாபிக் இருக்கும், அதே டாபிக் 11th இருக்கும், 12th இருக்கும். பட் கண்டென்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் 1 or 2 ஃபேக்ட்ஸ் அதில் ஆட் ஆகிட்டே இருக்குது. சரி, அதனால் ஒரு டைம் அந்த ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த டாபிக்ஸை ஒரு டைம் அப்படியே ரீட் பண்ணிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சரியா? அதனால் அந்த இந்த யூனிட் தான் படிச்சிருக்கோமேன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாது. ஏன்னா அதில் ஒரு சில ஃபேக்ட் வந்து அப்படியே ஹிடனாக இருக்குது. நம்ம பார்த்து படித்து ரீட் பண்ணும்போது தான் தெரியுது அந்த ஃபேக்ட். சரியா? ஸோ அதனால் எந்த டாப்பிக்குமே படித்தாச்சுன்னு சொல்லி விட்டுறாத. அந்த யூனிட்டை திரும்பி படி, ரீட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது 1-2 ஃபேக்ட் மட்டும் தான் தேவைப்படும், அதை எடுத்து எழுதிக்க தனி, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாண்டர்டு என்ன, 10th ஸ்டாண்டர்டு நியூ புக்கில் யூனிட் 1 என்னது, இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நீ கவர் பண்ணிட்டோம் நல்லா அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து கவர் பண்ண மாதிரி தான் அது. இந்த யூனிட்லேயே ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கும் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு சில டாபிக்ஸ் வருது, பட் அது நம்ம இப்போ பார்க்க தேவையில்லை. அது வந்து நம்ம பின்னாடி அந்த கன்சர்ன் டாபிக் நம்ம கிளாஸ் நோட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இந்த டாபிக் வந்து இங்கே வந்து படிச்சிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து என்னென்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து என்னென்னா அந்த பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க பாரு. இதில் இன்னொன்று என்னென்னா அந்த ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் கம்பல்சரி படிச்சிடணும். ப்ளூவில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். சரியா? பட் ரெட் வந்து கம்பல்சரி நீ படித்த இது பண்ணிக்கணும், இம்பார்ட்டண்ட்டு. அதே போல் மார்க் பண்ணாததெல்லாம் இப்போதைக்கு ரீட் பண்ண தேவையில்லை எதுவும். சும்மா அப்படியே ஒரு ஸ்டோரியாக நிறையா கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டில் இப்போ அவ்வளோ தேவையில்லை. சரியா? டக்குன்னு ஃபேக்ட்ஸை மட்டும் லோட் பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸை முடிக்கிறது பாரு. ஸோ அடுத்து வந்து இப்போ என்னென்னா இந்த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னா USA. சரியா? ஸோ அதே மாதிரி அடுத்து நீட் ஃபார் த கான்ஸ்டியூஷன். எது கான்ஸ்டியூஷன் தேவை சொல்கிறாங்கன்னா இதை வச்சு நம்ம நேச்சர் ஆஃப் த சொசைட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. அதே போல் ஒரு கண்ட்ரினா என்ன, டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸு அவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பிலீஃப் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் ஒரு கண்ட்ரி. இப்போது அந்த கண்ட்ரிஸ் வந்து இப்போ ஒரு சிட்டிசன்ஷிப்னு ஒரு கான்ஸ்டியூஷன்றது சுப்ரீமாக மேலே இருக்கும் பொழுது நம்ம வந்து இவங்களோட எல்லாரோடைய டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் பிலீஃப் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து ஒரு சில இப்போ ஒரு பர்சன் கிட்ட அந்த ஆத்தரைசேஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சைடு எடுப்பாங்க. அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷன் ஒரு சுப்ரீமசியை வச்சு டு ஃபுல்ஃபில் தி பிலீஃப் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸு. சரியா? அதுக்காக ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. இப்போது இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தாச்சு, கான்ஸ்டியூஷனாக என்ன அப்படின்னு பார்த்தாச்சு, எதுக்குன்றது பார்த்தாச்சு. இப்போது எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ கேபினட் மிஷன் 1946 அதுபடி தான் வந்து ஃபார்ம் ஆகுது. அதில் தான் செட்டப் பண்ணுறாங்க. மொத்தம் 389 மெம்பர்ஸு. ஸோ அதில் அந்த 389 ஸ்ப்ளிட் அப் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் 296 93. ஸோ இந்த 296 3 பிரிக்கிறாங்க, 1 3 292. இப்போ இந்த 1 வந்து என்னென்னா பலூச்சிஸ்தான், 3 வந்து சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், இந்த 292 வந்து ப்ராவின்சஸ், இந்த 93 வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டு. அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் வந்து ரூல் பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்க தனிச்ச இண்டிபெண்ட்டாக ரூல் பண்ணிட்டு இருப்பாங்களா ஒரு சில பிளேசஸ்ஸு, அவங்கெல்லாம் இந்த 93 வருவாங்க. இப்போ பெங்கால், மெட்ராஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 292 வருவாங்க. சரியா? ஸோ இதான் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸு. இப்போது இதில் இன்னொரு என்னென்னா இந்த 389 மெம்பர்ஸ் இருக்காங்களா, இது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 299 மாறுது. அப்புறம் 1949 கான்ஸ்டியூஷன் சைன் பண்ணும்போது 284 மெம்பர்ஸ் தான் மொத்தமாகவே இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அந்த இதுலேயே நம்ம படிச்சிட்டோம், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஸ்பீடாக போயிடலாம். சரியா? ஏதாவது புது ஃபேக்ட்ஸ் இருந்தால் மட்டும் அப்படியே கொஞ்சம் படிச்சிடலாம். ஸோ அதே போல் என்ன 9th டிசம்பர் 1946 சச்சிதானந்த சின்ஹா வந்து டெம்பரரி பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணுறாங்க. அதே போல் இந்த நேமை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது யாருன்னா வந்து ஆச்சாரியா JB கிருபால்னி. சரி, ஆச்சாரியா JB கிருபால்னி தான் வந்து நேமை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. சச்சிதானந்த சின்ஹா வந்து டெம்பரரி பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து 11th டிசம்பரில் தான் வந்து பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் வந்து HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இதில் லீகல் அட்வைசராக BN ராவ் இருப்பார். சரியா? லீகல் அட்வைசர் BN ராவ். மொத்தம் 11 செஷன்ஸ் வந்து நடக்குது. 11 செஷன்ஸு 166 டேஸ். அது மொத்தம் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட டேஸோட ஹிஸ்ட்ரி. சரியா? அடுத்து டிராஃப்டிங் கமிட்டி வந்து ஹெட் பண்ணது யார், அம்பேத்கர். அவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லி சொல்கிறோம். ஸோ ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து யாருன்னா அம்பேத்கர். ஸோ அவர் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டு.
ஸோ அடுத்து வந்து அடுத்த பேஜில் பாரு. ஸோ வந்து அடாப்டட் வந்து எப்போ கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ அடாப்ட் பண்ணுறோம், November 26, 1949. மொத்தம் அதில் வந்து 22 பார்ட்ஸ் இருக்குது, 8 ஸ்கெடியூல்ஸு. இப்போ வந்து 25 பார்ட்ஸ் இருக்குது, 12 ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. சரியா? அதே போல் எப்போ அது வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆகுது கான்ஸ்டியூஷன் அப்படின்னா 26 January 1950. அப்போ தான் வந்து அது ரிப்பப்ளிக் டேன்னு சொல்கிறோம். இப்போது ஸோ இப்போது இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எழுதுறாங்க, கேலிகிராஃப் பண்ணுறாங்க. எழுதுனது யாருன்னா பிரேம் பெஹ்ரி நரேன் ராஜா. இது வந்து இட்டாலிக் ஸ்டைலில் வந்து எழுதுறாரு. இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷனு. ஆக்சுவலி ஹிந்தி வெர்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஹிந்தி வெர்ஷனை எழுதுறது யார் அப்படின்னா வசந்த் கிருஷான் வைத்யா. சரியா? இதை நோட் பண்ணிக்கோ, இது பார்த்துருக்க மாட்டேன், இதை நோட் பண்ணிக்கோ. வசந்த் கிருஷான் வைத்யா ஹிந்தி இது. இப்போது இந்த கான்ஸ்டியூஷனை வந்து பெயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா நந்தலால் போஸ். சரியா? அடுத்து வந்து சாலியன் ஃபீச்சர்ஸு. சாலியன் ஃபீச்சர்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். அப்புறம் இது வந்து என்ன பண்ணுறோம், பாரோடு கான்ஸ்டியூஷன் இது. அப்புறம் இட் இஸ் அ ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதே மாதிரி ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் நம்ம வச்சுருக்கோம். அடுத்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. அப்புறம் வந்து செக்குலர் ஸ்டேட், நம்ம ஸ்டேட்டுக்குன்னு எந்த ரிலீஜன் கிடையாது. அப்புறம் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இந்த இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி வந்து நம்ம யூஎஸ்ஏலேருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸு, ஓட்டிங் ரைட் வந்து 18க்கு மேலே இருந்தாலே வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், யூஎஸ்ஏலலாம் வந்து டபுள் சிட்டிசன்ஷிப் இருக்கும், நமக்கு அப்படி கிடையாது, வெறும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அப்புறம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபார் மைனாரிட்டிஸ்க்கு. சரியா? இதெல்லாம் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா அப்போ தான் அவங்களும் வந்து ரைஸ் ஆக முடியும், அதுக்காக. அடுத்து வந்து ப்ரியம்பிள்ன்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நல்லா டீட்டெயிலாகவே பார்த்தாச்சு. ஸோ ஜஸ்ட் அந்த அப்படியே ரீடு மட்டும் பண்ணிக்கணும். சரியா? இந்த அண்டர்லைன் பண்ண வேர்டு, அந்த ரெட்டில் மார்க் பண்ண மட்டும் ரீட் பண்ணிக்கோ. ப்ரியம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன். இதை வந்து கீ டு த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. இது யார் சொன்னான்னா என்ஏ பால்கிவாலா இல்லை, கே முன்ஷி தான் இது வந்து கீ டு த கான்ஸ்டியூஷன் சொல்லுவார். சரியா? என்ஏ பால்கிவாலா வந்து ஐடென்டி கார்டு டு த கான்ஸ்டியூஷன் சொல்லுவார். கே முன்ஷி வந்து கீ டு த கான்ஸ்டியூஷன். ஸோ அடுத்து வந்து ப்ரியம்பிள் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யாருன்னா நேரு தான். எப்போது 13th December 1946. அதை வந்து 22nd January வந்து அதை அடாப்ட் பண்ணுறாங்க. சரியா? இப்போ இந்த ப்ரியம்பிள் வந்து 1976 இது வரைக்கும் ஒரு அமெண்ட்மெண்ட் தான் போயிருக்கு. எப்போ 42nd Amendment 1976. 3 வேர்டை கொண்டு வராங்க. என்ன? சோஷியலிசம், செக்குலரிசம், இன்டெகிரிட்டி. ஸோ அந்த சோஷியலிசம்ன்ற வேர்டு அதுக்கு முன்னாடியே வந்து டிபிஎஸ்பியில் ஆல்ரெடி இருந்தது. சரியா? செக்குலரிசம்ன்ற வேர்டு ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, ஈவன் தோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இருக்குது சொன்னால் கூட 1974 சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஒன்று நடந்திருக்கும். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து என்ன தான் வந்து ரிலீஜன் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் கொடுத்தா கூட, பட் அந்த ரொம்ப பர்டிகுலராக கான்ஸ்டியூஷனில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் செக்குலரிசம் சொல்லி இதில் இதாகவே ஆட் பண்ணியிருக்காங்க, அது ஒன் ஆஃப் த ஃபீச்சராகவே. ஸோ செக்குலர் நமக்கு வந்து எந்த ஸ்டேட்டும் வந்து நம்ம ரிலீஜனுக்கு ஸ்டேட்டுக்கு வந்து எந்த ரிலீஜன் ஐடென்டிட்டியும் கிடையாது, எல்லா ரிலீஜனுமே சமம் தான் அப்படிங்கிறோம். அதே போல் யூனைட்டி ஆஃப் இந்தியாங்கிறத வந்து யூனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. சரி, இதுதான் பிரியம்பிள். ஸோ அதே மாதிரி ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் உள்ள கீவேர்ட்ஸ் என்ன? சாவர்னிட்டி, சோஷியலிசம், செக்குலரிசம், டெமோக்ரஸி, ரிப்பப்ளிக்கு. இந்த லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டிலாம் எங்கே இருந்ததுன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் தான் எடுக்கிறோம், 1789. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம இதிலே பார்த்துருப்போம். நம்ம சாலியன் ஃபீச்சர்ஸில் ஃப்ரெஞ்சில் வந்து நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்திருப்போம். அதே மாதிரி இந்த ஃப்ரெஞ்சை வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ரிப்பப்ளிக் எடுத்திருப்போம். ரிப்பப்ளிக்கும் அதே மாதிரி லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. சரியா? ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்போன்னு கேட்டால் 1789. ஸோ என்ன எடுத்துருப்போம்னா வந்து அங்கே ரிப்பப்ளிக், ஃப்ரெஞ்சு வந்து ரிப்பப்ளிக்கும் அப்புறம் லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. சரியா? அடுத்து வேறு என்ன இருக்குது? சிட்டிசன்ஷிப்பு. ஸோ சிட்டிசன்ஷிப்னா என்ன? 5லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. பார்ட் 2. சிட்டிசன்ற வேர்டு என்ன? லாட்டின் வேர்ட்லேருந்து வருது, சிவிஸ்னு அர்த்தம், விச் மீன்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி. ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷன்? 5 to 11 பார்ட் 2. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து 1955 இதை தான் வந்து அமெண்ட் ஆகுது. சரியா? இதில் மொத்தம் 8 times அமெண்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து
புக் வந்து இது பழைய எடிஷனாக இருக்கும்போது அந்த வெர்ஷன் மாறும்பொழுது மாறும். ஆனால் ஆப்ஷன் வந்து என்ன பொறுன்றது அந்த டைமில் ஆப்ஷனை பார்த்து டிசைட் பண்ணிக்கோ சரியா. சம்டைம்ஸ் அந்த புக்கில் உள்ள ஆன்சரே தான் அவங்க வந்து அங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட், இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டில் தான் அக்யூசியேஷன் அண்ட் டெர்மினேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அக்யூஷன் என்ன 5 மெத்தடில் இருக்கிறாங்க. ஒன்று பர்த்து, டிசென்ட், ரிஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் அண்ட் இன்கார்பரேஷன். ஓகே ப்ரோ, இப்போ இந்த சிட்டிசன்ஷிப் பற்றி சொன்னீங்களா? இப்போ சிட்டிசன்ஷிப்பில் புக்கில் 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2019 ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஆட் பண்ணலைன்னா நம்ம இல்லை அது நம்ம எடுப்போம். ஆக்சுவலி என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் ஏன்னா அதுவே கூட முன்னாடி சிட்டிசன்ஷிப்பில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அப்போ வந்து 5 அமெண்ட்மெண்ட்ஸ் தான் இருந்தது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த அமெண்ட்மெண்ட்ஸில் வந்து ஏதாவது ஒரு இயரை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு ஆட் மேன் அவுட்டர் கேட்பாங்க. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து எழுதலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். அது என்னென்ன லிஸ்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம். அதே மாதிரி அந்தந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும், அதுவும் நம்ம வந்து நோட் பண்ணணும் சரியா. ஏன்னா அந்த 2016 அமெண்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ பிஐஓ வந்து ஓசிஐயும் மிங்கிள் பண்ணி ஓசிஐ கார்டு ஹோல்டர்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க சரியா. ஓசிஐ கார்டு ஹோல்டருக்கு வந்து இமிக்ரெண்ட் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்க்கலாம் நம்ம சரியா. இதெல்லாம் படிச்சுக்கோ. அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கோ, நம்ம பின்னாடி பார்த்துடலாம் அது. ஸோ அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 7 இயர்ஸு, நேச்சுரலைசேஷன் வந்து ஃபார் ஃபாரினர்ஸ்க்கு 12 மந்த்ஸு. ஸோ இது வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு. இப்போ லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்க்கு என்னென்னா, ஒன்று எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு ரெனௌன்ஸ்டு, எனக்கு வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிடுது. டெர்மினேட்டட்னா நான் வந்து ஒரு ஃபாரின் சிட்டிசன் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக இங்கே டெர்மினேட் ஆயிரும். அடுத்து வந்து டீப்ரிவேஷன் என்னென்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், ஏதாவது ஒரு ஃப்ராடுலன்ட் வேலை வந்து நான் அந்த சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்து என்னை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி நான் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து 2 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா அப்பயும் வந்து டெர்மினேட் பண்ணலாம். அவங்கள அப்பையும் கூட டீப்ரைவ் பண்ணிடலாம் அவங்க சரியா. ஸோ இதான் சிட்டிசன்ஷிப்பு. அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, பார்ட் 3 12 to 35. ஸோ அதே போல் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். என்னது, பில் ஆஃப் ரைட்ஸு. அடுத்து இனிஷியலாக 7 இருந்திருக்கு, அதை வந்து நம்ம 1978 44th அமெண்ட்மெண்ட்டில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இப்போ இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறோம், மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். 1215 கிங் ஜான் வந்து அந்த டைமில் ஒரு சார்ட்டர் வந்து ரைட்ஸ்க்காக ஒரு சார்ட்டர் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ மேக்னா கார்ட்டா அப்படின்றோம் சரியா. ஃபஸ்ட்டு ரிட்டன் டாக்குமெண்ட் ரிலேட்டிங் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன், இந்த போட்டு பாரு கீழே பாக்ஸே. அந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் நல்லா படிச்சிடணும். இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் அப்படியே டைரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க அது அப்படியே. ஸோ அடுத்து என்ன இருக்குதுல்ல, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன, ரிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இஷ்யூ பண்ணலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணும்போது ரெமெடிக்காக சுப்ரீம் கோர்ட்டை டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம், ஆர்டிகல் 32. ஹை கோர்ட் வந்து ஆர்டிகல் 226 சரியா. ரிட்ஸ் என்ன அதெல்லாம் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி அந்த கிளாஸ் நோட்ஸ் டாப்பிக்கில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்து ரைட் டு ஈக்குவலிட்டி 14, 15, 16, 17, 18. அடுத்து வந்து 19, 20, 21, 21A and 22 வந்து ரைட் டு ஃப்ரீடமில் வந்துடும். ஸோ அடுத்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து 23 and 24. ஸோ 24 அடுத்து வந்து 25லேருந்து 28 வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் கவர் ஆயிரும். அடுத்து வந்து கல்ச்சரல் எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து 29 and 30. இந்த 32 கான்ஸ்டியூஷனல் ரெமெடி. ஸோ இங்கே இருக்க 1978 44th அமெண்ட்மெண்ட்டில் ஆர்டிகல் 31A வந்து என்ன ஆகுது, 300Aக்கு மாறுது. அது வந்து எந்த பார்ட்டில் இருக்குது, 12ல் இருக்குது சரியா. 300A part 12 சரியா. அந்த 12 வந்து நீ நோட் பண்ணிக்கோ. ஸோ அதான் இது. ஸோ அடுத்த டாபிக் என்ன இருக்குதுல்ல, இந்த ஹேபியஸ் கார்பஸ் மேண்டமஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அதிலே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போது சுப்ரீம் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி ப்ரொடெக்டர் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட் யாருன்னு கேட்பாங்க, அது வந்து சுப்ரீம் கோர்ட் தான். ப்ரொடெக்டர் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாருன்னா சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ அதே போல் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது எதுனா வந்து இங்கே ஆர்டிகல் 32 சொல்கிறாங்க, அம்பேத்கர். ஸோ ஹேபியஸ் கார்பஸ் மேண்டமஸ், அப்புறம் சர்டிஃபைட் ப்ரொஹிபிஷன், கியூ வாரண்டோ. ஸோ அதே மாதிரி இது வந்து எப்போல்லாம் இது எக்ஸப்ஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் படிக்கும்போது நம்ம படிச்சிடலாம். பட் இருந்தால் கூட ஜஸ்ட் இது கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதை மட்டும் படிச்சா என்னன்றது மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஆர்டிகல் 352ங்கிறது என்னென்னா நேஷனல் எமர்ஜென்சி. இப்போ நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணும்பொழுது
ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க பிரசிடென்ட் மூலியமா. ஓகே ஆனால் 20 and 21 வந்து என்னதான் ஆனாலும் அதை வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இதோட இது. ஓகே சரியா? 20 and 21 வந்து இன்டர்னல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, அது வந்து எக்காரணத்துக்காகவும் சஸ்பென்ஷன் ஆகாது. ஓகே 19 மட்டும்தான் சஸ்பெண்ட் ஆகும். சரியா? ஓகே ஓகே ஸோ இதான் வந்து இதில் சொல்கிறாங்க. பட் நம்ம இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் நம்ம நெக்ஸ்ட் அதை தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷனு, ஃபெடரல் ஃபீச்சர்ஸு அண்டு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இதை பார்த்து முடிச்சிடலாம். ஓகே ஸோ இப்போ அடுத்து வந்து டிபிஎஸ்பி. ஓகே டிபிஎஸ்பி என்ன ப்ரொவிஷன் இருக்குது? பார்ட் 4 ஆர்டிகல் 36 51. அதை 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நம்ம இப்போ தானே பார்த்தோம் கிளாஸ் நோட்ஸில். சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸு, காந்தியன் பிரின்சிபல்ஸு, லிபரல் இன்டெலெக்சுவல்ஸு. அடுத்து வந்து 86th அமெண்ட்மெண்ட் 2002ல் என்ன பண்ணுறாங்க? இந்த ஆர்டிகல் 45 வந்து மேட் எலமெண்ட்ரி எஜுகேஷன், ஓகே மேட் எலமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21A. அதை 6 to 14 years ஆஃப் ஏஜ் இருக்கு இல்லையா, அவங்க கிடைக்கிற அந்த எஜுகேஷனை 45லேருந்து 21Aக்கு கொண்டு போயிடுறாங்க. ஓகே அப்போது 45ல் என்ன இருக்குது அப்படின்னா அப் டு 6 years வந்து இப்போ கொடுக்கணும் எஜுகேஷன். அதுக்கு வந்து பார்த்துக்கணும். அது வந்து டிபிஎஸ்பியில் கொடுத்துக்கணும். அப்போ அது கம்பல்சரி கிடையாது. டிபிஎஸ்பினால என்ன கோர்ட் வந்து அப்ரோச் பண்ண முடியாது அது வயலேட் பண்ணுற பட்சத்தில். ஸோ அது வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே அடுத்து அம்பேத்கர் தான் என்ன சொல்கிறாரு? டிபிஎஸ்பியை நாவல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாரு. ஓகே அதே போல் கிரான்விலே ஆஸ்டின் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இட் இஸ் அ கன்சென்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்குள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று இது போதும். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கான்ஸ்டியூஷன் வந்து யூஎஸ்ஏலேருந்து எடுக்கிறோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. டிபிஎஸ்பி வந்து அயர்லாண்டு 1937. சரியா? ஓகே அயர்லாந்து கான்ஸ்டியூஷன் 1937லேருந்து எடுத்திருக்கோம். இது வந்து யூஎஸ்ஏல பில் ஆஃப் ரைட்ஸு. அந்த யூஎஸ்ஏல பில் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஆத்தர் யாருன்னா ஜேம்ஸ் மேடிசன். ஓகே ஜேம்ஸ் மேடிசன். ஓகே அவ்வளோதான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் எங்கே கேட்பாங்கன்னா மெயின்ஸில் கேட்பாங்க. ஓகே இப்போ அந்த இப்போதைக்கு வேணாம். அப்புறம் பின்னாடி வந்து நம்ம மெயின்ஸ்க்கு அந்த அடுத்து இது ப்ரிலிம்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட் கவர் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. ஓகே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்ன? யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து எடுத்திருக்கோம். 1976ல் ஸ்வரன் சிங் கமிட்டி போட்டிருக்காங்க. அது 42nd அமெண்ட்மெண்ட்டு 1976 42nd அமெண்ட்மெண்ட் படி மொத்தம் வந்து 10 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே அதுக்கப்புறம் வந்து 2002ல் 86th அமெண்ட்மெண்ட் படி 51A ஆட் ஆகிருக்கும். 51A இல்லை, ஏல கே. ஓகே ஏல கேங்கிறது தான் வந்து 11th பாயிண்ட்டு. ஓகே சரியா? 51Aங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. ஓகே இதில் அந்த 51 இருக்குல்ல, 51ங்கிறது என்னென்னா ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் அக்ரிமெண்ட்டு. ஓகே டிபிஎஸ்பியில் என்ன பார்த்தோம்? ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் பார்த்துட்டோம். டிபிஎஸ்பி வந்து ஆர்டிகல் 36லேருந்து 51. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து என்னென்னா 51A. ஓகே இந்த 51Aல ஏபிசின்னு சொல்லி 11 பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து 51A கே அதுதான் வந்து எஜுகேஷன் வந்து 6 to 14 years ஆஃப் ஏஜ் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுது. ஓகே ஸோ 11th பாயிண்ட் மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கும். 11th பாயிண்ட் வந்து எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 2002ல். சரியா? 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2002. ஏகே இங்கே இருக்குது, அடுத்த இதில் இருப்பார். ஓகே ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த 10 பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிவிட்டு வந்துடு, அவ்வளோதான். அடுத்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் இருக்குது பார்த்தியா? ஸோ இந்த டாப்பிக்லேருந்து நம்ம ஃபர்தராக வர டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு நம்ம கிளாஸ் நோட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு படிச்சுக்கலாம். ஓகே சரி, அதில் என்ன இருக்குது? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸு, ஃபினான்ஷியல் ரிலேஷன், இதெல்லாம் அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ், ஓகே அப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். இதுவும் நம்ம அந்த கிளாஸ் நோட்ஸில் நம்ம செகண்ட் பார்ட்டில் கவர் பண்ணிடலாம். ஒரு 2 daysல நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக. ஓகே ஓகே ஸோ வேறு என்ன இருக்குது? ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, இதெல்லாம் அதில் வந்துடும். இந்த இருக்கு பாரு, அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது பாரு லாஸ்ட்டில் பாரு, 1.12.2ல பாரு. 1.12.2 இருக்குது. ஆமா, அமெண்ட்மெண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ். அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்கா? ஆமா, இந்த பாரு மென்ஷன் பண்ணிப்பாங்க. டேர்ம் அமெண்ட்மெண்ட்னால என்ன? அது ஒரு சேஞ்சு. ஆமா, சரி, அது சேஞ்ச் பண்ணுறது தான் அது குறிக்குது. சேஞ்ச், இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் ஆமாம். மாடிஃபிகேஷன். ஸோ இப்போ வந்து இது என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தலாம். பாரு, ஆர்டிகல் 368 பார்ட் 20 முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த ப்ரொசீஜர்னு என்னென்னா, இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரதை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரொசீஜர்ஸு. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எங்கள் பார்லிமெண்ட்டில் ஏதோ ஒரு ஹவுஸில், எய்தர் ஹவுஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ராஜ்யசபாவோ இல்லை லோக்சபாவோ எங்கே வேணாலும் ரைஸ் பண்ணிக்கலாம்.
அதை ஒன்ஸ் அங்கே பாஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே மெஜாரிட்டி பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஹவுஸ்க்கு பாஸ் ஆகணும். ஓகே அப்போ அங்கேயும் மெஜாரிட்டி பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்தோன்னே ஆக்டாக மாறிடும். ஓகே ஸோ இதில் ஒன்று இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. ஓகே சரியா? ஸோ அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸில் இந்த போட்டிருக்காங்க பாரு, சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷனு. ஓகே ஸோ 42nd அமெண்ட்மெண்ட்டு வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஏன் அப்படின்னா அந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் அவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே 42nd அமெண்ட்மெண்ட் எப்போ 1976. ஆமாம். சரியா? ஸோ இப்போ 1976 இப்போ நம்ம அது கவர் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ கான்ஸ்டியூஷன் ரீஃபார்ம் கமிஷன் இருக்குது பார்த்தியா, ஜஸ்ட் நேம் மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கோ, வெங்கடச்சலையா. இது வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பின்னாடி அந்த கமிஷன் நம்ம தனியாக பின்னாடி வந்து படிப்போம். அது நோட்ஸில் இருக்குது, நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம் அது. சரியா? இது வந்து வெறும் கான்ஸ்டியூஷன் ரீஃபார்ம் கமிஷன் யாருன்னா வெங்கடச்சலையா. சரியா? ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த யூனிட்டில் வேறு என்ன புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, பிரியம்பில் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. என்னது? ஆமாம், ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் பாரு. இது சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஆமாம், அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் டி. ஆமாம். அடுத்து வந்து செகண்ட் வந்து ஹவு மெனி டைம்ஸ் த பிரியம்பிள் ஹஸ் பீன் அமெண்டட். ஒரு தடவை தான். ஆமாம், கேஸ் 73ல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 76ல் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சோஷியலிசம், செக்குலரிசம், இன்டெகிரிட்டின்ற வேர்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் தான் அமெண்ட் ஆயிருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிவ்ஸ் டு இட்ஸ் சிட்டிசன் என்னது, சிங்கிள் சிட்டிஷிப் தான். இதே வந்து யூஎஸ்னா டியூவல் சிட்டிசன்ஷிப்பு. அடுத்து என்ன, ஃபாரினர் கேன் அக்வயர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் எப்படி, த்ரூ நேச்சுரலைசேஷன், 12 months பீரியடு. அடுத்து ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட் என்னது, ரைட் டு ஈக்குவலிட்டி, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனு, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸு. ஆமாம், ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ ரைட் டு ஈக்குவலிட்டி வந்து ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் கவர் ஆகும். ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனுங்கிறது 23 and 24. ரைட் டு எஜுகேஷனல் இது வந்து என்னென்னா 29 and 30. சரியா, கவர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இது மட்டும் வந்துடுது. இப்போ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி எங்கே போகுது, 300A போகுது. பார்ட் 20, சாரி பார்ட் 12. சரியா, பார்ட் 12 வந்துடும். ஆர்டிகல் 300A பார்ட் 12. இது வந்து லீகல் ரைட்டு. அடுத்து வேறு என்ன, 6th கொஸ்டின் வந்து ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் எக்ஸைஸ் ஆஃப் அ ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒர்க்கர் ஃப்ரம் கர்நாடகா கோ டு கேரளா டு ஒர்க் ஆன் த ஃபார்ம்ஸ் போகலாம். ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் இதில் ஆர்டிகல் 19ல் இருக்குது. கிறிஸ்டியன் மிஷன்ஸ் வந்து செட்டப் அ செயின் ஆஃப் மிஷன் ஸ்கூல்ஸு. ரிலீஜியஸ் இல்லை, இது வந்து 30ல் வரும். எஜுகேஷன்ஸ்க்கு வந்து செட்டப் பண்ணிக்கலாம் மைனாரிட்டிஸு. சரியா? ஸோ அடுத்து வந்து மென் அண்ட் விமன் கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய் காட் த சேம் சேலரி. இது வந்து டிபிஎஸ்பியில் வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து என்னென்னா பேரண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இஸ் இன்ஹெரிட்டட் பை தேர் சில்ட்ரன். ஸோ இது வந்து இதுதான் வந்து வெளியே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஈக்குவல் சேலரி கூட நம்ம வந்து ஈக்குவாலிட்டியில் வந்து நம்ம பண்ணலாம். பட் ஆனால் பேரண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வராதுன்னு நினைக்கிறேன். லீகல் ரைட்டில் வந்து வரும். ஸோ எதர் சிஆர்டி பட் டி தான் வரும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அடுத்து வந்து 7th வந்து இஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆர் வயலேட்டட் தே பொசஸ் த ரைட் டு ஹேவ் அன் ஆக்சஸ் டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 32. ஹை கோர்ட்டுக்கு வந்து 226. அடுத்து என்ன, 8. ஆர்டிகல் 8 வந்து சரி ஆர்டிகல் 8ல் 8th கொஸ்டின் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்ஸ் வாஸ் டிஸ்கிரைப்ட் பை டாக்டர் அம்பேத்கர் அஸ் அ ஹார்ட் அண்ட் சோல். ஆர்டிகல் 32. இதே வந்து அந்த இதில் ஹேபியஸ் கார்பஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹேபியஸ் கார்பஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா புல்வாக் ஆஃப் தி ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்வாக் ஆஃப் தி பர்சனல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ். சரியா, எல்லாம் வந்து பழைய கொஸ்டின்ஸில் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து 9th வந்து என்ன, ஹவு கேன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பி சஸ்பெண்டட். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஸோ டிசைட்ஸ் கிடையாது. இஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆர்டர்ஸ் டு திஸ் எஃபெக்ட் கிடையாது. ஸோ இஃப் த பிரசிடென்ட் ஆர்டர்ஸ் இட் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 352 போட்டு நேஷனல் எமர்ஜென்சியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 19 சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம நாளைக்கு கம்ப்ளீட்டாக நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ நம்ம கிளாஸ் நோட்ஸ் அது படிச்சிடலாம். ஸோ வி பாரோட் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃப்ரம் எங்கே, ரஷ்யன். சரியா? அடுத்து என்ன 11th 11, 12, 14 இருக்குது. 11th என்ன, டிபிஎஸ்பி வந்து கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ், காந்தியன். கரெக்ட், அவ்வளோதான். ஸோ அடுத்து என்ன, அண்டர் விச் ஆர்டிகல் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கேன் பி ப்ரொக்ளைம்டு. 360 அது. த ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 52 வந்து நேஷனல், 56 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி,
360 வந்து ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. அதே மாதிரி 365 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி தான். 365 ஆமாம், அது என்ன ரெண்டு இருக்குது. அதாவது 356 எப்போனா, அதாவது மெஜாரிட்டி லூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து சரியா இல்லை, மெஜாரிட்டி லூஸ் ஆயிடுச்சுன்னா கவர்னர் டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தா பார்லிமெண்ட் வந்து பண்ணிடுவாங்க, பிரசிடென்ட் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அதே 365னா சென்டரோட டைரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோ, அப்போ த்ரூ 365 மூலிமா அதை வந்து மாற்ற முடியும். சரியா? ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சினாலே ரெண்டு இருக்குது, 356 365. சரியா? ரெண்டுமே பார்த்துக்கணும். அடுத்து இப்போ 13 வந்து என்னன்னா ப்ரொசீஜர் ஃபார் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எதில் கொடுத்துருக்காங்க? 368 பார்ட் 20 முடிஞ்சிச்சா? ஸோ அடுத்து வந்து 14th வந்து என்ன, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி வந்து கமிஷன் கேன் பி மேட் ரெக்கமெண்டேஷன் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். இது நம்ம நாளைக்கு படிக்க போகிறோம், அது பார்த்துட்டு படிச்சுக்கலாம். ஆனால் பட் அந்த தேர்ட் ஆப்ஷன் பாரு, வெங்கடாச்சலயா கமிஷன் இருக்கா, இது வந்து கான்ஸ்டியூஷனல் ரீஃபார்ம் கமிஷன். சரியா? அடுத்து வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸில் பாரு, த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட்டட் இன் USA. அடுத்து வந்து டேஷ் வாஸ் எலெக்டட் அஸ் அ டெம்பரரி பிரசிடென்ட், சச்சிதானந்த சின்ஹா. ஆமாம், 9th டிசம்பரில். அடுத்து 11th டிசம்பரில் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்ட் ஆக்குவாங்க. அடுத்து என்ன, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட் ஆன் 26 நவம்பர் 1949, கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் 26 ஜனவரி. டேஷ் ரிட்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 32, 5 ரிட்ஸ் இருக்குது, ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செட்டிலரி, ப்ரொஹிபிஷன், கியூ வாரண்டோ. அடுத்து என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஹேவ் பீன் கிவன் டு த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்டர் 51A. 1976 அமெண்ட்மெண்ட்டு, 1976ல் 42nd அமெண்ட்மெண்ட்டில் 51A, மொத்தம் 11 இது இருக்கும். சரியா? 11th கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். சிட்டிசன்ஷிப் என்ன 1955 ஆக்ட். பிரியாம்பிள் வந்து நேரு. மினி கான்ஸ்டியூஷன் என்னது? 42nd அமெண்ட்மெண்ட். கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ். அடுத்து நேஷனல் எமர்ஜென்சி. ஆமாம், இது வந்து நம்ம படிக்கலை, இது 62ல் வந்திருக்கும். நேஷனல் எமர்ஜென்சி இப்போ ப்ரொக்ளைம் பண்ணியிருப்பாங்க. சைனா கூட வார் வந்தப்போ இதாக இருக்கும். ஸோ இப்போது இந்த தமிழ் இருக்குது பார்த்தியா, கிளாசிக்கல் லாங்குவேஜ். இது வந்து நம்ம அந்த டாப்பிக்லேயே பார்த்தோன்னா பின்னாடி வந்து நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜஸ்னு ஒரு டாபிக் இந்த லாங்குவேஜ் பற்றி நம்ம அதை பார்க்கல, ஏன்னா நம்ம அது கிளாஸ் நோட்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து படிச்சுக்கலாம். நம்ம என்னென்னலாம் வந்து டாபிக் நம்ம கிளாஸ் நோட்ஸ் பார்த்தோமோ அதை மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். மற்றபடி நம்ம எல்லாத்தையும் புதுசாக இதை படிக்க வேணாம். சரியா? நம்ம நோட்ஸை படிச்சுட்டு வந்து திரும்பி வந்து என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம பெண்டிங்காக இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம படிச்சிடலாம். ஸோ அதனால தான் வந்து நம்ம இதாக போய்ட்டுருக்கு. ஓகேவா? நம்ம இது முடிச்சாச்சு இப்போது. ஸோ இந்த யூனிட் கவர் ஆயிடுச்சு. இந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு படிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஃபேக்ட்ஸ் ஒன்றும் புதுசாக எதுவும் ஆட் ஆகலை, ஒரு 1 or 2 ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்து ஆட் ஆகிருக்கும். சரியா? ஸோ ஜஸ்ட்டு வந்து நீ நம்ம நோட்ஸை படிச்சுட்டு இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிடு. சரியா? ஸோ யூடியூப் ஆஸ்பிரன்ஸ் வந்து சேனல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து இதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஆல்ரெடி வந்து கிளாஸ் நோட்ஸுக்குனே தனியாக நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை படிச்சுட்டு வந்து நீங்கள் இந்த சமச்சீர் புக்ஸ் வந்து படிங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா இது நாங்கள் ஸ்பீடாக போவோம். ஸோ நீங்கள் அதனால் அதை வந்து படிச்சுட்டு வந்து படிங்க. ஸோ ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் யூனிட் பார்த்துடலாம்.